ராமநாதபுரத்தில் அதிமுக படுதோல்வி. அந்தர்பல்டி அடித்த அதிமுகவின் வேட்பாளர் என்ன தகவல் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள். அதிமுகவின் வேட்பாளர் ஜெயபெருமாள் அவர்கள் நேரடியாக பன்னீர்செல்வம் அவர்களை எதிர்த்து என்னால் பிரச்சாரம் மேற்கொள்ள முடியாது என்றும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சியான வேட்பாளர் நவாஸ்கனி அவர்களை எதிர்த்து என்னால் பிரச்சாரம் செய்ய முடியும், ஆனால் ஓபிஎஸ் அவர்களை எதிர்த்து என்னால் பிரச்சாரம் செய்ய முடியாது என்று தற்பொழுது அந்தர்பல்டி அடித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் அதிமுகவின் வேட்பாளர் தற்பொழுது அந்தர்பல்டி அடித்ததன் காரணமாக எடப்பாடி பழனிசாமி என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து போயுள்ளார். மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு மோசமான செயல்தான் ஓபிஎஸ் என்ற பெயரில் 5 நபர்களை மறைமுகமாக வேட்புமனு தாக்கல் செய்ய வைத்ததுதான். மக்களவை தேர்தல் என்றால் என்ன என்று கூட தெரியாத நபர்களை வேட்புமனு தாக்கல் செய்ய வைத்து ஓபிஎஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையை ஏற்படுத்துவதாக கூறிவிட்டு அவருக்கே அவர் மிகப்பெரிய ஒரு ஆப்பை வைத்துவிட்டார். காரணம், ராமநாதபுரம் மக்கள் நேரடியாக மோதக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களை தான் ஆதரிப்பார்கள். எடப்பாடி பழனிசாமி போன்ற நரித்தந்திர செயல்பாடுகளை ஈடுபடக்கூடிய வேட்பாளர்களையும் அரசியல் கட்சி தலைவர்களையும் ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம். தற்பொழுது வரை ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரத்தில் தான் முகாமிட்டு பிரச்சாரத்தை ஒவ்வொரு தெருக்களிலும் நடத்தி வருகிறார். நிச்சயமாக ராமநாதபுரத்தில் மிக அதிக அளவில் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியடைவார் என்றும் கூறப்படுகிறது. மேலும் அதிமுகவில் என்னை அறிமுகப்படுத்தியதை ஓபிஎஸ் தான் என்றும் தற்பொழுது ஜெயபெருமாள் அவர்கள் கூறியுள்ளது மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனால் ஓபிஎஸ் அவர்கள் நிச்சயமாக மக்களவை தேர்தலில் முதல் முறையாக நாடாளுமன்றத்திற்கு செல்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தேனியில் 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் ஓபிஎஸ் அவர்கள். ஆனால் இதுவரைக்கும் ஓபிஎஸ் அவர்களை எந்த ஒரு ஆளாலும் தோற்கடிக்க முடியவில்லை. தேனியின் கோட்டையாகத்தான் இத்தனை ஆண்டுகளாக இருந்திருக்கிறது. மீண்டும் ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரத்தை தேர்வு செய்ததற்கான காரணம் வறண்ட பூமியாக இருக்கின்ற ராமநாதபுரத்தை செழுமையாக மாற்ற வேண்டும் என்பதற்காகவும் மீனவர்களின் விடுதலைக்காக இதுவரைக்கும் பேச்சுக்களால் மட்டும்தான் கூறியிருக்கிறார்களே தவிர அதற்கான நடவடிக்கைகள் ஒன்றும் செய்யவில்லை. ஏன், இதற்கு முன்பாக மக்களவை தேர்தலில் நவாஸ்கனி அவர்கள் வெற்றியடைந்தார். மீனவர்களின் சிறைவாசங்களை விடுதலை செய்வதற்கான போராட்டமும் ராமநாதபுரம் மீனவர்கள் தொடர்ச்சியாக நடத்தினார்கள். ஆனால் கண்டுகொள்ளாத ஆட்சி அதிகாரங்கள் உடைய திமுக கண்டுகொள்ளாமல் பதவி வெறியின் காரணமாக பணத்தை பெற்றுக்கொள்வதில் நோக்கமாகத்தான் இருந்ததை தவிர மக்களுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு நல்லதும் செய்யவில்லை. ஆனால் 5 முறை தேனியில் வெற்றியடைந்திருக்கிறேன், ஒரு முறை கூட தோல்வி இல்லை. காரணம், தேனி மக்கள் என் மீது வைத்த அன்பும் நான் செய்த அவர்களுக்கு சொன்ன வாக்குறுதியையும் நிறைவேற்றியதன் காரணமாகத்தான் தற்பொழுது ராமநாதபுரம் மக்களிடம் அதைத்தான் நான் கேட்கிறேன். ஒரு வாய்ப்பு தாருங்கள், உங்களது வறண்ட பூமியை செழுமையாக மாற்றுகிறேன் என்று கூறியுள்ளார். இதனால் அதிமுகவிற்கு பேரடியாக அமைந்திருக்கிறது.